தேவனுக்காக எங்களை விட்டு கொடுப்பது என்பது வேதத்திலே மரியாதை குறித்து உங்களுக்கு தெரியும். இயேசு அவருடைய வீட்டிலே வந்த பொழுது அங்கே மரியாள் அவருடைய பாதத்திலே அவர் பேசுகிறதை கேட்கும்படியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார். அதை பார்த்து இயேசு சொன்னார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதனாலே கர்த்தரை அறிகிற இந்த அறிவு, தேவனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த வாஞ்சை, நாங்கள் இயேசு சொன்னது போல அதை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு, நல்ல ஒரு தெளிவு. அவை தேவ பிள்ளைகளே, இதிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் ஒவ்வொரு இப்படியான வேத படிப்புகள், ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் நேரம் கிடைக்கும் பொழுது நல்ல தேவ ஊழியக்காருடைய செய்திகளை அல்லது வேதத்தை தியானிக்கும் பொழுது இப்படி தேவனை அறிவதற்கான ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே பெருக வேண்டும். என்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆகவே சத்தியம்தான் எங்களுடைய வாழ்க்கைகளிலே பலவிதமான விடுதலைகளுக்கு நேராக எங்களை நடத்துகிறதா இருக்கிறது. பல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற போராட்டங்களுக்கு நாங்கள் ஒரு பதில்களை அதன் மூலமாக அடுத்த கட்ட நிலைக்குள்ளாக, ஒரு போராட்டம் வந்துவிட்டால், ஒரு சோர்வு வந்துவிட்டால், ஏதோ ஒரு மனிதர்களுடைய ஏதோ ஒரு தாக்குதல்கள் பேச்சுக்கள் வந்துவிட்டால் அதிலே ஒரு ஸ்தம்பித்து நின்று விடாதபடி தேவனை நாங்கள் அறியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாங்கள் அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளாக, அந்த நிலைகளில் இருந்து நாங்கள் எழுப்பி நாங்கள் போராடி அல்லது அதற்குள்ளாக நாங்கள் கடந்து போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். வேதத்திலே அங்கே தானியேல் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் அதை வாசிக்கலாம். தானியேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம். நான் ஏன் இதை சொல்லுகிறார், கர்த்தரை அறியத்தான் என்னுடைய பலவித காரியங்களிலே நாங்கள் வெற்றிகளையும் ஆசீர்வாதத்திற்கான திறவுகோள்களையும் கண்டுகொள்வதற்கு ஏதுவாய். அதை வாசிங்கள். அப்பொழுது இதோ 6 புருஷர் 9 2வது தானியேல் 9வது அதிகாரம் 2வது. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். இங்கே தானியேல் சொல்லுகிறார், தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பு, அதாவது அந்த நாட்கள், அந்த வருஷங்கள் முடிவதற்கு 70 வருஷம் செல்லும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை அந்த புஸ்தகத்தை, எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளால் அவர் அறிந்து கொண்டார். எப்படி அறிந்து கொண்டார்? அந்த ஜனங்களுடைய விடுதலை 70 வருஷத்துக்கு பிற்பாடு இருக்கும் என்று சொல்லி, இந்த ஜனங்களுடைய அந்த சிறையிருப்புகள் முடிவடையும் காலம் இப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். தேவனுடைய மனுஷனால் எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தினால் அதன் பிரகாரம் அந்த நாட்கள் அதற்கான முடிவு நாட்களாய் இருந்தபடினால் அதற்கேற்றாற் போல அந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக இங்கே தானியேல் ஜெபித்தார் என்று அதற்கு பிற்பாடு காரியங்கள் சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இங்கே தானியேல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பினுடைய அந்த வருஷங்களின் தொகை எப்படி அறிந்து கொண்டார், அந்த வருஷங்கள் எப்படி முடிகிற ஒரு காலகட்டத்திலே இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தைகள் மூலம் இப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த ஜனங்களுடைய விடுதலைக்குரிய காலம் இருக்கிறது என்று அந்த தொகையை அறிந்து கொண்டுதான் அடுத்த கட்டமாக இந்த ஜனங்களுக்கு ஜெபிக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்கள் இப்படித்தான் பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவனுக்குள்ளாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் பொழுதுதான். ஓகே, நான் ஒரு கவலையா இருக்கும் பொழுது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது, அல்லது எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது, அல்லது ஏதோ எதிரான காரியங்கள் வரும் பொழுது, நான் அந்த இடத்துல எப்படி என்ன ஒரு முடிவெடுக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ வார்த்தையை நான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான். இங்கே எரேமியா
இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நாங்கள் கர்த்தரை அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதத்தின் திறவுகோல்களை, ஆசீர்வாதத்தின் கதவுகளை, அல்லது எங்களுடைய நிலைகளில் இருக்கிற ஒவ்வொரு எதிரான காரியங்களையும் நாங்கள் தாண்டி செல்வதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே கர்த்தரை நாங்கள் அறிகிற அறிவுக்கு நாங்கள் வேதத்தை படிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியுடைய அந்த எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தினாலே தானியேல் இதை குறித்து அறிந்து கொண்டார். நாங்களும் பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். வாலிப பிராயங்கள் எப்படி இருக்க முடியும்? ஓகே, படிப்பு காரியங்கள் ஒரு ஞானம் தேவை என்றால் எப்படி நான் கேட்க வேண்டும்? என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், சர்வ சுபபலங்கள், இப்படி பலவிதமான மற்றவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களுக்காக எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்ற பல தேவனுடைய ஆலோசனைகளை வேதத்தை அறியத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இப்படித்தான் வேதத்திலே இயேசு கூட பிசாசினாலே அங்கே சோதிக்கப்பட்ட பொழுது கூட எப்படி அந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படியாக சொன்ன பொழுது இயேசு வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகள் தேவ பிள்ளைகளே, அதான் நான் என்ன சொல்றேன், நானும் நீங்களும் சரி, கர்த்தரை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிற அவருடைய நல்ல ஆலோசனைகளை, நல்ல அவருடைய காரியங்களை, வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உண்மையாக எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே உலகத்திலே உபத்திரவம் உண்டுதான். வேதம் சொல்லு, அதிலே ஒரு மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த உபத்திரவங்களையும் போராட்டமான சூழ்நிலைகளையும் பலவிதமான எதிர்ப்புகளான காரியங்களை சந்திக்கும் பொழுது கூட தேவனை இப்படி அந்த நிலைகளிலே நான் எப்படி வாழ வேண்டும் என்று தெய்வத்தை குறித்து அறிந்து வைத்திருப்பேன். ஆனால் நிச்சயமாய் ஒரு சமாதானமாக கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஒரு மகிழ்ச்சியோடு, ஆமென், கர்த்தருக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ முடியும். ஆமென். இந்த பூமியிலே நாங்கள் பரலோகத்துக்கு போனா அங்கே நித்தியமான வாழ்க்கை. ஆமென். இந்த பூமியிலே தேவனை குறித்து அறிகிற அறிவு நாங்கள் எங்களுக்குள்ளே இன்னும் பெருக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் அங்கே யோசுவா 1வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்தை வாசித்து நான் கடந்து செல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் என்றால் கர்த்தரை அறிய பொழுதுதான் எங்களுடைய காரியங்கள் அநேக விடயங்களிலே விடுதலைகளையும் பலவிதமான ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு நல்ல திறவுகோள்களை கூட நாங்கள் அதிலே கண்டுகொள்ள முடியும். அதற்காகத்தான் அந்த தானியேல் எப்படியாய் அந்த எரேமியா புஸ்தகத்தின் மூலமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர்வதற்கு 70 வருஷம் செல்லும், அதனுடைய அந்த வருஷத்தின் முடிவு காலகட்டத்தில் இருந்த பொழுதுதான் அதற்காக ஜெபித்தார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். சரி, இதை வாசியுங்கள். மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். இங்கே யோசுவாவுக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும், அதாவது அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாய் இருப்பதற்கு இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நகவே. என்ன இதிலே சொல்லப்பட்டால், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் அறிந்து அதன் பிரகாரம் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ இதன்படி எல்லாம் நடப்பதற்கு அதன் என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி, அதை எழுதி இருக்கிறத நான் படிக்க வேண்டும், எழுதி இருக்கிறத நான் அறிய வேண்டும். அறிஞ்சால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையில நான் இதை ஏன் சொல்லி வர்றேன்னால், நாங்கள் தேவனை அறிய 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 அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்குள்ளான ஒரு மறுரூபமும், இந்த பூமியிலும் கூட நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தைக்கென்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு சந்தோஷம்
வேண்டும் என்ற ஒரு அறிவு இல்லாமல் போகும் பொழுது நான் சில வேளை உலகத்தையோ அல்லது மனிதர்களையோ அல்லது ஏதோ என்னுடைய சுய புத்தியில கூட சாய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நாங்கள் இன்னும் வாஞ்சிக்க வேண்டும், எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமையில ஒரு காரியத்தை சொன்னார். ஆண்டவர் எப்படி பாவிகளாய் இருக்கையில் அவர் எப்படி அங்கே எங்களுக்காக அவர் அவருடைய குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் ரோமர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ரோமர் 5:8 இருக்கிற நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணார். அப்படி என்று சொன்னால் நான் பாவிகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனை மரிக்க கொடுத்து தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினபடியால் நான் அப்படியே பாவியாக இருக்கலாம், தேவன் தன்னுடைய அன்பை விளங்கப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்று அர்த்தம் அல்ல. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் அன்பு கூர்ந்தார் என்றால் அதற்கு பிற்பாடு தேவன் எதை விரும்புகிறார், தெய்வம் எதை சொல்லுகிறார், எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதற்கேற்ற பிரகாரமாய் நாங்கள் மாற வேண்டும். இயேசு ஓகே பாவிகளா இருக்கையில் தான் எங்களை அன்பு கூர்ந்த இருக்கும், நாங்கள் பாவிகளா இருப்போம், அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார் என்ற அந்த ஒரு பார்வை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி எங்களை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாக நாங்கள் மாறுவதற்கு தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தரை குறித்து அறிய வேண்டும். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட தியானங்களை இப்படி தியானித்து பாருங்கள். ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து பாருங்கள். நிச்சயமாய் நாங்கள் இந்த பூமியிலே ஏதோ ஒரு நாளிலேயே எல்லாம் ஒரு பரிபூர்ணப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கல்ல. நாளுக்கு நாள் எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறோம். அதனாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறியா இப்படி நடந்தது, இப்படி பேசினது, இப்படியாக என்னுடைய கிரியைகள் காரியங்கள் பிழை என்பதை நிச்சயமாய் அடியேன் நான் நாளுக்கு நாள் எனக்குள்ளாக சில பல விதங்களிலே மனம் புதிதாகி மறுரூபமாவதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்னை வழிநடத்து, உங்களையும் நிச்சயமாய் வழிநடத்து. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். நாங்கள் இந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை இதை குறித்து இந்த வேத படிப்பிலும் கூட எல்லா எங்களுடைய இந்த சபையினுடைய ஒவ்வொரு கூடுகைகளிலும் இந்த ஆண்டு எங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டு என்று தேவன் இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டு எப்படி எதிலே ஆரோக்கியம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் எப்படியாக வரும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியம் என்றால் என்ன என்பதை குறித்து பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இது ஆரோக்கியம் இல்லாத காரியம், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆரோக்கியம் இல்லை என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த வேத படிப்பிலே இந்த கோடைகால விடுமுறைக்கு பிற்பாடு நாங்கள் 3 காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். முதலாவது பார்த்தது தேவனை நாங்கள் மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனுக்கு மாத்திரமே மகிமையை செலுத்தி வாழ்கிற வாழ்க்கை, அதை குறித்து பார்த்தோம். தேவனுக்கு உள்ளாக நாங்கள் மனமகிழ்ச்சியாய் எப்பொழுதுமே எந்த நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 3 காரியங்கள் இந்த வேத படிப்பிலே பார்த்தோம். மற்ற தியானங்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளிலே நாங்கள் பார்க்கிற பல செய்திகளை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற தலைப்பு ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதல்லாத அல்லது ஒரு ஆரோக்கியமின்மையான ஒரு விடயம் மாய்மாலம். மாய்மாலம் என்ற இந்த காரியம் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு தடையான காரியம். இது தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம் மாய்மாலம். நோர்வேஜிய மொழியில் எப்படி சொல்வார்கள்? இங்கிலீஷ்ல அது இல்ல, நோர்வேஜிய மொழி. சரி, நீங்க அடக்கிக் கொள்ளுங்கள். சரி, இந்த மாய்மாலம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது இந்த மாய்மாலத்தை குறித்து இது பல விதங்களிலே அவருடைய எச்சரிப்பினுடைய காரியங்கள் ஒரு வன்மையான ஒரு கண்டிப்பு போல வெளி
வெளிப்பட்டிருக்கிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். பல பாவங்கள் செய்த பல விதங்களில் அகப்பட்ட மனிதர்களுக்கு தேவனுடைய அந்த எச்சரிப்பின் காரியத்தை விட இந்த மாய்மாலமாய் இருந்த, அதாவது மாய்மாலம் என்று சொன்னால் ஒரு நடிப்பு அல்லது ஒரு வேஷம் போடுறது, நடிப்பு வேஷம் போடுறது, பாசாங்கு செய்கிறது என்றெல்லாம் சொல்லுவார். சில விட நான் சொல்ற தமிழ் பிள்ளைகளுக்கு சில எவ்வளவுக்கு புரியுத தெரியவில்லை. சரி, இந்த மாய்மாலத்தை வைத்து பாருங்கள். அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறது, உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு ஓகே, இப்ப எனக்கு வருத்தம், எனக்கு சீக், ஆனா எனக்கு சீக் இல்ல, எப்படி நடிப்போம்? எனக்கு இயலாது, ஆனா இப்படி எல்லாம் நாங்கள் சில வேளை அம்மா அப்பாவுக்கோ அல்லது யாருக்கோ, ஆனா எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா வெளியில நடிக்கிறேன். இது ஒரு மாய்மாலத்தினுடைய ஒரு செயற்பாடு. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த மாய்மாலத்தினுடைய தாக்கம், இந்த நடிப்பு, இந்த வேஷம் பல விதங்களிலே இது வெளிப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியது. உலகத்திலும் இருக்குது. இது இன்றைக்கு இருக்கிற எங்கள் எல்லாருக்குள்ளுமே இது கடந்து வந்திருக்கிறது. ஏதோ இதுல பிரசங்கம் பண்ற எனக்குள்ளே மாய்மாலம் இல்ல என்று சொல்லி அப்படி இல்ல. இதை என்னென்றால் நாங்கள் நிதானித்து கர்த்தருக்குள்ளே இது தேவன் விரும்பாத காரியம், நான் ஒரு நடிக்கிற காரியம், வெளியால நல்லவன் போல, நீதிமான் போல, நான் தேவனுடைய மனுஷன் போல, தேவ பிள்ளைகளே, நான் நடிக்கிற காரியம், ஆனா உள்ளுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத பலவித காரியங்கள். அதாவது நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள அச்சா பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளே நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், நானும் என்னையும் நீங்கள் விசுவாசிங்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால். ஆனால் எங்க ஏதோ ஒரு விதத்திலே சில வழியில தாக்குது இந்த மாய்மாலம். இது சபையிலே மாத்திரமல்ல, குடும்பத்திலே, வேறு இடங்களிலே, பாடசாலைகளிலே ஏதோ நாங்கள் இந்த மாய்மாலத்துக்கு இந்த நடிப்பு வேஷம் என்ற காரியங்களை வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தத்தை இலகுவாக நாங்கள் பார்க்க முடியும். இது எப்படி ஓகே உலக பிரகாரமாக சில வேளைகளிலே மனுஷர்கள் மத்தியிலே அல்லது கூடுகிறவர்கள் மத்தியிலே சில வேளைகளே மனைவியை பார்த்து செல்லமே எப்படி கூப்பிட்டாலே நடிக்கிறீங்க என்று சொல்லுகிறோம். ஆனா அது ஏன் நடிக்கிறோம் என்று சொல்லினோம் என்றால், நாங்கள் அப்படியாய் அவங்கள மற்ற நேரங்களில் கையாளுறது இல்லை, அல்லது அவங்களை அப்படி கூப்பிடுறது இல்லை, அல்லது அவங்களை அப்படி நேசிக்கிறது இல்லை. அவன் வேற ஏதோ ஆட்களுக்கு முன்னால நடிக்கிறார், ஏதோ ஒரு காரியத்துக்காக மற்றவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லும்படியாக நடிக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பல விதங்களிலே இந்த மாய்மாலம் என்ற இந்த நடிப்பு தேவனுக்கு ஏற்றது அல்ல. இது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய விடயம் அல்ல. அவை தேவ பிள்ளைகளே, இதிலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்றால் நாங்கள் வேதத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால நாங்கள் வெளியாக எப்படி நாங்கள் எங்களை நல்லவர்கள் அல்லது நீதிமான்கள் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுடைய நடையிலே, எங்களுடைய உடையிலே, எங்களுடைய பேச்சிலே, பல காரியங்களிலே நாங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படியான எண்ணம் இருக்கிறது? தேவனுக்கு ஏற்ற எண்ணமா? தேவனுக்கு ஏற்ற விதமான சிந்தை உடையவர்களாக, தேவனுக்கு ஏற்ற விதமான என்னுடைய காரியங்கள் அதற்கேற்றாற் போல நான் வெளியிலே சொல்லுறது போல, ஓகே வெளியிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் நீதிமான், நல்ல கர்த்தருக்குள்ளாய் வளர்கிறார் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம். இதை யாரும் நாங்கள் ஒருவர் நல்லா ஓகே ஆண்டவருக்குள்ளாய் இருக்கும் பொழுது, அவர்கள் வாழும் பொழுது இனி அப்படியெல்லாம் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், நாங்கள் இது நம்மை நாமே தான் நிதானித்து பார்க்க வேண்டும். யாரும் இவர் அது சில பிள்ளைகள சிலருக்கு சில காரியங்கள் தெரியலாம். ஆனால் என்ன சொல்கிறேன் என்றால், நானும் நீங்களும் இந்த மாய்மாலம் என்ற இந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத இந்த சுபாவத்தை விட்டு நாங்கள் விலகி நடக்க வேண்டும். இது தேவனுக்கு குடும்பத்துல கூட ஒரு மாய்மாலம் இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து நாங்கள் வெளியே நல்லது போல
நாங்கள் கதைக்கிறதோ, குடும்பத்திலேயோ, பிள்ளைகள் மத்தியிலேயோ உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும், இல்லாதென்று சொல்ல வேண்டும். அதை மறைத்து நாங்கள் பொய்களை சொல்லி, ஆனால் உள்ளுக்கு தெரியும் எப்படி நாங்கள் கதைக்கிறோம், பேசுகிறோம், அல்லது உள்ளுக்கு என்ன நினைவோடு இருக்கிறோம் என்பதை தெரியும். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாய்மாலத்திலிருந்து நாங்கள் இதற்குள்ளே அகப்பட்டிருப்போமானால், சில வேளைகளில் இது கடந்து வரும் பொழுது இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். அதை நான் பிற்பாடு சொல்றேன். எங்கெங்கெல்லாம் மாய்மாலத்தினுடைய காரியங்கள் வந்திருக்கிறது, அதனாலே அந்த விடயங்கள் எங்களையும் அந்தந்த இடங்களில் தாக்கமா இருந்தால், அந்த இடங்களிலே சில வேளைகள் வருமா இருந்தால், நாங்கள் அதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஆண்டவரே, இதில் இருந்து இது உமக்கு பிரியம் இல்லை, இது வேண்டாம், இல்லை, நான் இப்படித்தான் உம்மை ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், இப்படித்தான் நான் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று அப்படியான ஒரு முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே நீதிமான் போல, நல்லவன் போல, தேவனுடைய மனுஷன் போல, மனுஷி போல நாங்கள் காட்டக்கூடாது. நான் மீண்டும் சொல்றேன், யாரையும் ஒரு சந்தேக கண்ணா இப்படியா இவ நடிக்கிறாவோ, சில விடயங்களை சொல்லும் பொழுது சில வேளைகள் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு சில வேளைகள் அது ஒரு ஒரு தாக்கமாக, ஒரு சில வேளைகள் ஒரு சோர்ந்து போவதற்கு ஏதுவாக மாறிவிடக்கூடாது. இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன மீண்டும் சொல்றேன், இந்த மாய்மாலம் என்பது கர்த்தருக்குள்ளாக உள்ளுக்குள்ளேயும் தேவனுக்குள்ளான அதே நிலை இருந்து கொண்டு, நாங்கள் வெளியிலேயும் தேவனுக்கு ஏற்ற போல நாங்கள் எப்படி நடக்கிறோம் அது உள்ளுக்குள்ளும் இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே வேற விதங்களிலே பார்வைகள், எண்ணங்கள், இச்சையான காரியங்கள், தேவன் விரும்பாத நினைவுகள் இருக்குமா இருந்தால் அது ஒரு வெளியிலே நான் நல்லவன் போல காட்டலாம், அது ஒரு மாய்மாலம். அவன் சரி. ஆனால் இதே நிலையிலே சகிப்புத்தன்மை என்பது வேற. சில வேளைகளே ஓகே, ஒருவர் எதிராக பிழை செய்து விட்டார், எதிராக காரியங்கள் செய்து விட்டார், மன்னிப்பதற்கு அவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் மன்னிக்கிறோம். ஆனால் இதை உள்ளுக்குள்ளாக நாங்கள் சகித்து அதை மன்னித்து அவரை நேசிக்கிறோம். அதை நாங்கள் மாய்மாலம் என்று சொல்ல முடியாது. அவரை அதற்காக நான் உள்ளத்திலே நான் வச்சிருக்கிறேனோ, பழிக்கு பழி வேண்டுகிறேனோ என்றால் நான் அவர்கள் செய்த குற்றங்கள், தவறுகள், பிழைகளை, எதிரான காரியங்கள் எல்லாத்தையும் நான் மன்னித்து சகித்து அவரை ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு மாய்மாலம் அல்ல, இது கர்த்தருக்குள்ளாய் நான் சகிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் பழிக்கு பழி வேண்ட வேண்டும். இவர் எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலை வரட்டும், நான் வரட்டும், அதைத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் வெளியே மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. மன்னித்து விட்டேன், அதை மன்னித்து எல்லாவற்றையும் சகித்து கர்த்தருக்குள்ளாக அவரை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கும், மாய்மாலமாக உள்ளுக்குள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு எதிரான காரியங்களை செய்யும்படியான யோசனைகள் இருக்கும், அதுதான் மாய்மாலம். சரி சரி, நான் இந்த விடயங்களிலே எப்படியாக மாய்மாலங்கள் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். என்றால் உலகத்திலே கூட வேதத்திலே சங்கீதக்காரன் 39:6 சொல்லும் பொழுது, அங்கே 5:6 சொல்லும் பொழுது அதிலே சொல்லுங்க, அதை வாசிங்க. 39 சங்கீதம் 39:5-6 வாசித்து விட்டு கடந்து செல்லலாம். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆமென். பாருங்கள், வேஷமாகவே, அதற்கு முடிவான வசனம் சொல்லு, மனுஷனும் சங்கீதக்காரர் எந்த மனுஷனும் மாயையே என்பதே நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்ற. அதாவது வேஷமாக, ஒரு நடிப்பாக, ஒரு மாய்மாலமாகவே தங்களை உண்மையான ஒரு முகத்தை காண்பிக்கிற ஒரு மனுஷனாக தெரியாதபடிக்கு ஒரு வேஷமாக, ஒரு உள்ளொன்று வைத்து ஒரு வெளியாக ஒரு நல்லவர் போல ஒரு வேஷமாகவே தெரிகிறான் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் உலகத்திலே இந்த தாக்கம் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் பல இடங்களிலே அறிகிறோம். ஏதோ நடிக்கிறார்கள், நடிப்பின் காரியங்கள் அல்லது இப்படியான வேஷம் போடுகிற காரியங்கள்
இந்த மாய்மாலத்தினுடைய தாக்கங்கள் உலகத்திலே பல விடயங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்குள்ளாக கட்டப்பட வேண்டுமானால் இந்த மாய்மாலம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த விடயத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் சொன்னது போல ஒரு வருத்தம் என்றா வருத்தம் ஏலாட்டி அதுக்காக நான் நடிச்சு இங்க சீக்கிரம் எடுக்கணும் அப்படி முந்தைய நாட்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிலர் வருத்தம் இருக்காதாம், அவ்வளவுத்துக்கெல்லாம் பிக்ஸ் எல்லாம் போட்டு உள்ளி எல்லாம் சாப்பிட்டு அங்க போய் கதைத்தால் அவங்க உடனே அந்த டாக்டர் துண்டு கொடுப்பார். ஓகே நீ இத்தனை நாளைக்கு அப்படி நடித்து காரியங்கள் அந்த நாட்களை இப்ப எல்லாம் சரியா இறக்கி விட்டார்கள். அப்படியான காரியங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படியாக ஆவிக்குரிய பிள்ளைகள் நடிக்க கூடாது. நாங்கள் விசுவாசம் வேற, நாங்கள் அதுக்காக விசுவாசித்து கர்த்தருக்குள்ளாய் செயற்படுகிற காரியம் நாங்கள் ஆண்டவரை மையம். அதுதான் நான் தொடர்ச்சியாய் சொல்லுகிற இந்த வேத படிப்பின் காரியங்களை பார்ப்பீர்கள் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு இருக்கும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளே கர்த்தரை மையமாய் வைத்து நாங்கள் விசுவாசத்திலே அறிக்கை செய்து செயற்படுகிற விடயங்கள் வேற. நாங்கள் இல்லாததை அல்லது உள்ளொன்று வைத்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாததை நாங்கள் வெளியே நல்லது போல காட்டுகிறது. அது ஒரு மாய்மாலம், ஒரு நடிப்பு. இது எங்கெங்கெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை வேதத்திலே நாங்கள் சில காரியங்கள் வேதத்திலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஜெபத்திலே இருந்து தொடங்குகிற மத்தேயு 6:5 பாருங்கள். மத்தேயு 6:5 சில வசனங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஜெபத்தில கூட ஒரு மாய்மாலம் வெளிப்படுகிறது என்பதை தேவன் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள். அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பாருங்கள், இதிலே பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அப்படின்றால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரை விசுவாசித்து ஒருவருக்காக நாங்கள் பார்த்தோம், மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி ஒரு பாரத்தோடு அவர்களுடைய காரியங்களில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு தேவனுக்குள்ளான ஒரு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கணும். ஆனால் மாயக்காரர் என்று சொன்னால், மாய்மாலமான ஒரு ஜெபம் என்று சொன்னால், மனுஷர் புகழ வேண்டும், உள்ளுக்குள்ளே அப்படியான அவருக்கு நல்ல சுகம் பெற வேண்டும் அல்லது அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் வராதபடி நான் ஜெபிக்கிற ஜெபத்தை வைத்து மனுஷர் சகோதரன் செல்வம் நல்லா ஜெபித்தார், நல்லா அழுது ஜெபித்தார், ஆனா மனுஷருக்கு முன்பாக காட்டு. ஆனா உள்ளுக்குள்ளே என்னுடைய நினைவு எப்படி? மனுஷர் புகழ வேண்டும், மனுஷன் நல்லா ஜெபிக்கிறான், நல்லா அழுது ஜெபிக்கிறார், ஆனா அந்த பாரம் ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் நான் மனுஷன் பார்க்க வேண்டும், மனுஷன் என்னை புகழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இதிலே கவனமா இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் நல்ல கர்த்தருடைய கிருபையிலே பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள். இதிலே எந்த விதத்திலும் சத்துருவானவனுடைய இந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். யாருக்காய் ஜெபிக்கிறேனோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லது எதற்காக ஜெபித்தாலும் அல்லது ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஜெபித்தாலும் உண்மையாய் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே வேற எண்ணம். மாயக்காரன் என்றால் நான் வெளியிலே ஜெபிக்கும் போது அழுது ஜெபிப்பேன், ஏதோ பாரத்தோடு ஜெபிக்கிறது போல இருப்பேன். ஆனா உள்ளத்திலே என்ன? மனுஷன் பார்த்து இவர் நல்லா ஜெபிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதற்காகவே சில ஜெப வார்த்தைகளை எடுத்து அப்படியா ஜெபிக்கிற காரியம். இதைத்தான் தேவன் வெறுக்கிற காரியம். கர்த்தருக்குள்ளாய், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகிமைப்படும்படியா கர்த்தருக்குள்ளாக ஒரு பாரத்தோடு அழுகையோடு அந்த ஜெப விண்ணப்பத்துக்காக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபத்தில கூட மாய்மாலம் வெளிப்படும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இதிலே கவனமாய், மனுஷன் பார்க்கிறதுக்காக, மனுஷனுடைய பார்வை
எங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்கான அந்த ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய ஜெபங்களோ எங்களுடைய உபவாசங்களோ இருக்க, அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதும் சத்தமாய் ஜெபிக்கிறதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறதும் மற்றபடியாக கர்த்தருக்குள்ளாக ஒரு அழுது ஜெபிக்கிறது அது தப்பில்லை. ஜெபிக்கணும், அப்படித்தான் ஜெபிக்கணும் என்று நாங்க பார்க்கிறோம். மற்றவர்களுக்கா இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை ஜெப காரியங்களை அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய உள்ளம் எங்களுடைய இருதயத்திலே எப்படியான எண்ணம் இருக்குது? உண்மையாய் இந்த பாரத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள், மாயக்காரரை போல எந்த பேர் வரணும், செல்வம் இப்படி நல்லா ஜெபிக்கிறார், சத்தமா ஜெபிக்கிறார், இப்படி வரக்கூடாது. ஓகே, மற்றவர்கள் அவர்கள் சொல்லாலும் எனக்குள்ளான அந்த நினைவு வரக்கூடாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த விடயம் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் இதை நீங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு மாயக்காரருடைய காரியம். இது இந்த மாய்மாலத்தை கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்தது மத்தேயு 15. இதே போல உபவாசம் பண்ணும் பொழுது கூட மனுஷன் பார்க்க வேண்டும் என்று நான் இந்த காரியத்தை உபவாச காரியங்களே நான் ஈடுபடக்கூடாது என்பதையும் வேதம் அதிலே சொல்லுகிறது. மத்தேயு 15 7-8 வாசிங்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென். என்ன சொல்லப்படுகிறது? அந்த திருக்குறள் வாசிங்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி. ஆமென். ஆராதிக்கும் பொழுது கூட மாயக்காரரை போல ஆராதிக்கிறார்கள் என்ற தேவனுடைய வெளிப்பாடு அல்லது தேவன் சொல்லுகிற காரியம் சொல்லப்படுகிறது. இதுல கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரயோஜனம் இல்லாமல் எங்களோடு பேசவில்லை. நாங்கள் இதிலே ஜாக்கிரதை எடுக்க வேண்டும். என்னென்றால், மாயக்காரரை உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஆண்டவரை கனம் பண்ணுகிறார்கள், சோத்திரம் பண்ணுகிறார்கள். ஆனால் இருதயம் தூரமாக இருக்கிறது. இருதயத்திலே அந்த எண்ணம் இல்லை. வெளியிலே ஏதோ துதிக்கிறார்கள், சத்தமாய் துதிக்கிறார்கள், சோத்திரம் பண்ணி கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே தூரமாய் இருக்கிறார்கள். அவருடைய இருதயம் தூரமாய் இருக்கு. தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்களோடு, எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன ஜெபிக்கிறது போல இந்த ஆராதனையிலும் கூட நல்ல ஆராதனை செய்கிறார், அல்லது நல்லபடியா பாட்டு படிக்கிறார். அந்த மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக, மனுஷன் என்னை கனப்படுத்துவான், மனுஷன் என்னை நல்லா சொல்லுவான் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆராதனையில கூட அந்த மாய்மாலம் வெளிப்படாதபடி முழு இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாமே ஆண்டவருக்குள்ளாய். சில எண்ணங்கள் வரலாம், தவறான சிந்தனைகள் வரலாம், தவறான பலவிதமான பிராக்குகளோ பல விடயங்கள் வரும் பொழுது அதை நாங்கள் ஆண்டவருடைய எல்லாருக்கும் வரும் பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணங்கள் முறியடித்து ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், அது வீட்டு எண்ணங்கள் கூட வரலாம், அல்லது ஏதோ ஒரு எண்ணங்கள் தவறான சிந்தனை உண்டு. நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய இருதயமும் தேவனோடு ஆராதிக்க வேண்டும். இருதயம் தூரமாயிருக்கு. இருதயத்திலே பொருளாசைகள், வேற காரியங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் அல்லது நாளைக்கு எப்படி இந்த இதற்கு பிற்பாடு என்ன செய்யலாம், இப்படி சில வேளையில் இந்த ஆராதனைக்கு பிறகு என்னென்ன யாரெல்லாம் வந்து எனக்கு இது நல்லா இருந்தது, இப்படி நல்லா செய்தீங்கள், இந்த எண்ணங்களோடு கூட ஆராதனை செய்வார். என்ன சொல்றார்? ஆராதனையில கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் இது கர்த்தருக்குள்ள என்னால் இப்படி எல்லாம் பேசினால் எப்படி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போகுமே. பிரசங்கி சொல்ற விதமான வார்த்தைகளை தேடினேன். அப்படியான வார்த்தைகளை சொல்ல கர்த்தருக்குள்ள இருக்குது. நல்ல வார்த்தைகள், நல்ல மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய்,
ஒரு நாங்கள் சந்தோஷமா இருப்பதற்கான வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளும் மிகவும் முக்கியம். மாய்மாலம், ஒரு நடிப்பு, ஆராதனையில ஒரு நடிப்பு இருக்கக்கூடாது, ஜபத்திலே ஒரு நடிப்பு இருக்கக்கூடாது, உபவாசத்திலே ஒரு நடிப்பு இருக்கக்கூடாது. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதாவது தவறான எண்ணங்கள் வருகிறதா, தவறான சிந்தனைகள் வருகிறதா, மற்றவர்களை குறித்து ஏதாவது காரியங்கள் எங்களுக்கு இடையூறாய் வருகிறதா, ஆண்டவரே இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே வரக்கூடாதப்பா, நான் உண்மையாக கர்த்தாவே நான் இது உங்களிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய மனுஷ புகழ்ச்சிக்கு இல்ல, உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உங்களுடைய நாமத்தினால் இதில் அற்புதம் நடக்க வேண்டும். அப்படியா கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதமே ஆராதிக்கும் பொழுது ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். ஜீவ பலியாய் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். அவை ஆராதனையில கூட இதிலே நாங்கள் பார்த்தது போல தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாய்மாலம், ஒரு மாயையான ஒரு மாயக்குரிய விடயத்திலே நாங்கள் நின்று எந்த விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனுக்குள்ளாக நடக்கக்கூடாது. இந்த கர்த்தர் எங்களுக்கு எங்களை நேசமா இருக்கிறபடினா அதை சொல்லுகிறார். ஆமென். இந்த விடயங்களை சில வேளையில தவறி விடுவோம். சில நேரங்களிலே ஏதோ ஒரு எண்ணங்கள் எங்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கும், ஆனால் நாங்கள் ஆராதிப்போம். ஏதோ ஒரு சிந்தனைகள், ஏதோ ஒரு வேற காரியங்கள் எங்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கனப்படுத்தி வாயினால், இதில் சொல்லப்பட்டது போல இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுங்க, இப்படியும் இருக்கும். ஆகவே இந்த ஆராதனையிலும் கூட தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு மாயக்காரரை போல, ஒரு மாய்மாலம் உள்ள ஒரு ஆராதனையை கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அவை இதே போல தாழ்மை, மாயான தாழ்மையை குறித்தும் வேதம் சொல்ல கொலேசியர் உங்களுக்கு தெரியும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னால், நாங்கள் கர்த்தருக்குள்ளான ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மாயையான தாழ்மை இருக்கக்கூடாது. ஓகே, பார்க்கும் பொழுது ஒரு தாழ்மை உள்ளவர்களா இருப்போம், ஆனால் உள்ளுக்கு இவருக்கெல்லாம் நான் மதிப்பு கொடு உள்ளுக்குள்ள சொல்லிக் கொண்டிருப்போம், ஆனால் பார்க்க தாழ்மை மாதிரி நடிப்போம் இல்லையா? அப்படி மாயையான தாழ்மை, இதெல்லாத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கேற்ற காரியங்களினாலே நாங்கள் பக்குவப்பட வேண்டும். நான் போன கிழமை சொன்னேன், எஸ்ரா எப்படி வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் இஷ்டவேலை நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினார். அவர் இந்த இருதயத்தை இந்த மாய்மாலத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பக்குவப்படுத்த வேண்டும். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் நாங்கள் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில காரியங்களை பார்த்து நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரம் வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரம் 27, 28 வாசிக்கலாம். 27, 28 மத்தேயு புஸ்தகம் 27, 28. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆமென். பாருங்கள், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினால். இதுவரைக்கும் சொன்னது போல எப்படியாக உள்ளுக்குள்ளே எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாதபடி கெட்ட எண்ணங்கள், பலவிதமான இந்த உலகத்தினுடைய காரியங்கள், தவறான ஒரு விடயங்களினுடைய எண்ணங்கள் இப்படியாக இருக்கும். ஆனால் வெளியிலே நாங்கள் ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு அழகாக ஒரு சொல்லப்படுகிறது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். வெளியே நல்ல உடை உடுத்து நல்ல தேவனுக்கேற்ற அலங்காரம் போல நல்லா துடிப்பாங்க, நல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லேலியா சொன்ன அல்லேலியா சொல்லு, இதெல்லாம் ஒருவரை குறை சொல்லல. நான் அப்படி ஒருவரை குறைவா மதிப்பிட்டு பேசிட்டு எனக்கும் சேர்த்து சொல்றேன்.
இப்படியான ஒரு மாய்மாலமான காரியம் இருக்கக்கூடாது. எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆராதிக்கும் பொழுது கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்குள்ளே எந்த விதமான விரோதமான பகையான காரியம் இருக்கக்கூடாது வேதம் சொல்லு. அதெல்லாத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு மாய்மாலம். இப்ப கர்த்தர் சொல்ற இப்படி இப்படி இப்படியோ கோபம், பகை, விரோதங்கள், அவருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் இதெல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டு ஆராதிக்க வேண்டாம். இப்படியாக சொன்ன தேவனுக்கு நாங்கள் வெளியே எப்படி நாங்கள் வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகள் போல வெளியே ஒரு நல்ல அலங்காரமான வெளியே பார்த்தால் அவரை குறித்து குறை சொல்லாதீங்க, அப்படித்தான் பேசுவதற்கு ஏதுவாக காணப்படுவார்களா? அதிலே அடுத்தது சொல்லப்படுங்க. அப்படியே 28 அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுவீர்கள். மனுஷன் இவரை தப்பா கதைக்கிறார், அவர் நீதிமான், அவர் ஒழுங்கா சேர்த்துக்கு வர்றார், அவன் சொல்றார், அல்லேலூயா சொல்றார், பாட்டு படிக்கிறார், கையை உயர்த்தி பாட்டு படிக்கிறார், தப்பு இல்ல. ஆனா என்னவா உள்ளுக்குள்ள கோபம், பகை, தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், மனுஷனுக்கு தெரியாதபடிக்கு எவ்வளவோ தவறான படக்காட்சிகளோ இப்படியெல்லாம் மனுஷருக்கு தெரியாதபடிக்கு நாங்கள் அப்படியாக நடந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இதையெல்லாம் கர்த்தருக்கு தெரியாது என்று சொல்லி நாங்கள் அப்படி இருப்போம் என்றால் ஒரு மாய்மாலமான ஒரு விடயத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவன் வெறுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே இதிலே நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் ஆண்டவருக்குள்ளாய் இன்னும் கிட்டி சேர்வதற்கு ஏதுவாக எங்களோடு பேசுகிறார். ஆனா நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த ஆலோசனையா சொல்ல வேண்டும். இதில் சொல்லப்பட்டது போல நாங்கள் வெளியே நல்ல அலங்காரம், நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்படுகிறோம், உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இப்படியான நிலைகளோடு தேவ பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் என்றால் இந்த ஒரு மாய்மாலத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் விடுதலை ஆக வேண்டும். இதுல இப்படியான நிலைகளுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. என்றால் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் மத்தேயு 7:15 அதிலே கூட ஒரு வார்த்தை சொல்லப்படுது. இதற்கு சம்பந்தம் இல்லாட்டிலும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. மத்தேயு 7:15 பாருங்கள், அதிலே சொல்லப்படுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். பாருங்க, அவர்கள் எப்படி வருவாங்கன்னா ஆட்டு தோலை போட்டுக் கொண்டு, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் என்ற அந்த ஒரு போர்வையோடு வருவார்கள். ஆனால் உள்ளத்திலும் பட்சிக்கிற ஓநாய்கள். எப்ப இவரை விழுங்கலாம், எப்ப இவருக்கு ஏதாவது செய்யலாம், இவர் எப்ப ஏதாவது இதுல அடிபட்டு செத்து போடுவார், இப்படியான நினைவுகளோடு ஒரு பட்சிக்கிற ஓநாய்க்குரிய சுபாவத்தோடு உள்ளத்துள்ளே இருப்பார். ஆனா வெளியிலே ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு மாய்மாலம். தேவனுடைய பிள்ளைகளே, இதுல இருக்கிற உங்களை நான் குற்றப்படுத்தவில்லை அல்லது குறைவாக, ஆனா இது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். எல்லாரும் அறிந்து இது நீங்க அப்படி நான் அப்படி என்று இல்லை, இது நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய விடயம். இது யாரையும் பார்த்து சொல்ல முடியாது. ஒரு பிரசங்கமாக அடியறிந்த இடத்தில் சொல்லுகிறது, நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்ன நான் எப்படி இருக்கிறேன், உண்மையா வெளியிலே ஒரு நீதிமானம் போல காட்டுறேனா, அலங்காரமா எல்லா விதத்திலும் எல்லாத்திலும் நான் மனுஷனுக்கு முன்பாய் அவர்களை குறை இல்லை என்று சொல்ற அளவுக்கு நடக்கிறேன். நான் உள்ளத்திலே எப்படி அக்கிரமத்தினாலும் பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் நிறைந்திருக்கிறார். மாய்மாலம், மாயக்காரர் என்று தேவன் இவைகளை சுட்டி காட்டுகிறார். ஆகவே இதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் அங்கே சங்கீதத்திலே, அதாவது சங்கீதம் 139 சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் இந்த அறிவங்களுக்கு வர வேண்டும். சங்கீதம் 139 அதிலே சொல்லப்படுகிற ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. சீக்கிரமாக எடுத்தால் வாசியுங்கள். ஆதியாகமம் 6:5 சொல்லப்படுகிறது, அவருடைய நினைவின் தோற்றங்கள் எல்லாத்தையும் அவர் காண்கிறவரா. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒன்றை ஞாபகத்துக்கு வைத்துக் கொண்டு, நான் வெளியிலே நல்லவனை போல காட்டி உள்ளத்திலே எதை வைத்தாலும் கர்த்தர் காண்கிறார். இதை நாங்கள் பிடித்துக் கொண்டோம்னா
ஆண்டவரே இப்படி இருக்கக்கூடாது. வரும் சில வேளையில தவறான சிந்தனைகள், தவறான பார்வைகள், யார் யாரோ ஆண்கள் பெண்களை பார்க்கலாம், பெண்கள் ஆண்களை பார்க்கலாம், இப்படியெல்லாம் சில காரியங்கள் தேவ பிள்ளைகளை பிசாசு கொண்டு வருவார். தவறாக பார்க்க, தவறாக சிந்திக்க, விரோதமான நினைவுகள், பகைகள் இப்படியெல்லாம் வரும் பொழுது ஆண்டவரே இது உமக்கு பிரியமில்லையப்பா, ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இப்படியான நினைவு வரக்கூடாது, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. தேவ பிள்ளைகளை இதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த சில வார்த்தைகளை வாசிங்கள். 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். பாருங்க, இப்படி இந்த வார்த்தைகளை வாசித்தது போல கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இப்படியான ஒரு மாய்மாலமான நினைவுகள், பாவம் செய்யவில்லை, நினைவுகள், கெட்ட நினைவுகள், கூடாத நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பாவம் செய்யவில்லை, ஓகே, நான் ஆராதிக்கிறேன் என்று அப்படி ஆண்டவர் எனக்கு நல்ல இடம் தருவார் என்று கூட அப்படி இருந்து விடக்கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் அறிகிறவர்னா நாங்கள் அதுல சில பழைய வரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இப்படியான நினைவுகள், தவறான நினைவுகள், சிந்தனைகள், சில வேளைகளில் பழைய ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது ஏதோ நாங்கள் வாழ்க்கையிலே செயற்படும் பொழுது வரும். அதை விட்டு நாங்கள் அந்த நினைவுகளோடு இருந்து கொண்டு நாங்கள் ஆராதிக்கிறதும் ஊழியம் செய்கிறதும், நான் என்னை ஏதோ நல்லவன் போல காட்டுகிறது, தேவப்பிள்ளை மற்றவர்களுக்கு முன்பாய் நான் நல்லவன் போல என்னை காட்டிக்கொண்டு நான் எனக்குள்ளா இருந்து தவறான ஒரு எண்ணம், பார்வை, சிந்தை, நோக்கங்கள் இருக்குமா இருந்தால் ஒரு மாயக்கார், மாய்மாலம் உள்ளவர். இது கர்த்தர் வெறுக்கிறார். இதை மனுஷன் அறிய மாட்டார், கர்த்தர் அறிவார். ஆமென். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அறிவு எங்களுக்குள்ள இருக்கணும். அதுக்குதான் நான் சொன்னேன், கர்த்தர் எல்லா நினைவு எங்களுடைய சொல்ல பிரவாதத்துக்கு முன்பே அறிந்திருக்கிறார். இதில் இந்த ஆதியாகமத்திலே கூட சொல்லப்படுகிறது, அங்கே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. எல்லாத்தையும் அவர் கண்டு காண்கிறார். கர்த்தருக்கு கணக்கு விடையினார். ஆமே. அவை தேவனுடைய பிள்ளைகள், இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாய்மாலத்துக்குரிய விடயங்கள் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் அதை விட்டு விடுவோம். இப்படித்தான், நான் இப்படித்தான், அதற்குள்ளே ஒரு பொய்யை சொல்லி நான் என்னை நல்லவன் போல காட்டி, தேவனுடைய பிள்ளைகள் அது தேவையில்லை. கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் என்னை பார்க்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். விசேஷமாய் சொன்னது போல ஜெபத்திலோ, ஆராதனையிலோ, ஊழியர்களோ, கர்த்தருக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ மறைத்து நாங்கள் வாழக்கூடாது. ஆமென். நாங்கள் ஜாக்கிரதையா இருப்போம். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இப்படியாய் வாழ்ந்து கொண்டு நான் பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவேன் என்று சொன்னால் அங்கே அந்த நம்பிக்கை வீண் என்று சொல்லி யோபு சொல்ற. யோபு 8:13 வாசிங்க. யோபு 8:13 சீக்கிரமா. யோபு 8:13. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். மாயக்காரருடைய நம்பிக்கை அழிந்து போமா. அப்ப எங்களுடைய நம்பிக்கை இப்படி எல்லாம் இருந்து கொண்டு நாங்கள் பரலோகம் போவோம், நாங்கள் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்றால் சொல்ற. நம்பிக்கை மாயக்காரன் நம்பிக்கை, மாய்மாலம் பண்ணுகிறவருடைய நம்பிக்கை, மாய்மாலத்தோடு செயற்படுகிறவருடைய இந்த அவர்கள் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை அழிந்து போகும். ஆமென். ஜாக்கிரதையா இருப்போம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் காட்டுற அன்பில கூட மாயம் இருக்கக்கூடாது. ஆமென். இதையும் இதற்கு ஏற்றதுதான் ரோமர் 12:9 சொல்லப்படுகிறது. அங்கே அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லுகிறது. நாங்கள் அன்பா இருக்கிறோம் ஒருவரோடு, சக விசுவாசிகளோடு, சக எங்களுடைய குடும்பத்தோடு அன்பா இருக்கிறோம் என்று சொல்லி
அந்த அன்பு உண்மையா இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மாய்மாலமான ஒரு அன்பாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே சில வேளைகளிலே பெற்றார்கள் மேலே அன்பா இருக்கப்போம், பிள்ளைகள் அன்பா இருந்தால் வெளியில அன்பா எல்லா காரியங்களையும் பராமரித்துக் கொண்டு உள்ளுக்கு இந்த மனுஷன் எப்ப சாக போகுது, எப்ப வெளியேண்டு போகுது மேலே என்று சொல்லி உள்ளுக்கு நினைச்சோம்னா அந்த அன்பு மாய்மாலமான அன்பு. உங்களுடைய அன்பிலே மாயம் என்ன சொல்லப்படுகிறது? உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதா. உண்மையான அன்பு, ஒரு சகோதரனோட கதைக்கிறோமா பேசுறோமா, உண்மையான அன்பு. எப்ப இவருக்கு எப்ப ஏதாவது நடக்குமா, அல்லது ஒரு உள்ளத்திலே ஒரு அற்பமா எண்ணி அசட்டை பண்ணி அவரை ஒரு அவமதித்துக் கொண்டு நான் வெளியே அன்பா இருக்கிறேன் என்று காட்டுவேன் அறிந்தால் அதுவும் ஒரு மாய்மாலமான காரியம். ஆமென். நான் மற்றவர்களை உள்ளத்திலே சபித்துக் கொண்டு மற்றவர்களை சகோதரியோ விசுவாசியோ ஆசீர்வதிக்கிறது ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. சங்கீதத்திலே சொல்ற உள்ளத்திலே சங்கீதம் 62:4 வாசிங்கள். அதில் சொல்லப்படுகிறது, வாயினால் நீங்கள் ஆசீர்வதித்து உள்ளத்திலே சபிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன சொல்றா, எங்களுடைய அன்பிலும் கூட எங்களுடைய அன்பு மாயம். இதை வாசிங்க, சங்கீதம் 62:4. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்திலே சபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா உள்ளத்திலே இந்த வேலை எப்ப போகுது, அல்லது இவருக்கு எப்ப ஏதாவது நடக்காதா ரெண்டு உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வாயினால் ஆசீர்வதிக்கிறோம். அன்பு மாயமற்றதா இருப்பதா உண்மையாய் சொல்லுவோம். நாங்கள் குடும்பத்தில கூட உண்மையாய் பிள்ளைகளுக்கோ பெற்றாருக்கோ உண்மையா இருக்கணும். அன்பிலே ஒரு மாயமாலம் இருக்கக்கூடாது. ஆமென்.